ஹலோ வியூவர்ஸ், நீங்கள் வந்து இந்த பிளாக் கலர் சார்ட் அல்லது பிளாக் கலர் ஒரு அட்டையில் பெயிண்ட் அடிச்சுட்டு அதில் இப்படி வரைஞ்சிக்கிங்க. பிளாக் ஒயிட் மார்க்கிங், அதாவது கிளாஸ் மார்க்கிங் பென்சில் வச்சு வரைஞ்சிக்கலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் பென்சில் வச்சு கூட வரைஞ்சிக்கலாம். அப்படி ஏதாவது ஒரு க்ரெயின் இந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம். அப்படி இல்லாட்டி வேறு ஏதாவது சீனரி சிம்பிளாக நீங்கள் மரம் செடி எதை வேணாலும் வரைஞ்சிக்கலாம். இது வந்து எப்படின்னா, இது வந்து ரேடியம் பவுடர் போட்டு, இந்த ரேடியம் பவுடரை வந்து அதாவது ஃபெவிக்கால் அப்ளை பண்ணணும். இந்த பெயிண்டிங் இப்போ வரைஞ்சிட்டோம்ல, இதுக்கு மேலே நம்ம ஃபெவிக்கால் அப்ளை பண்ண போகிறோம். ஃபெவிக்கால் அப்படி இல்லாட்டி ஒயிட் பெயிண்ட் இருந்தால் கூட பண்ணும். ஒயிட் பெயிண்ட்டு அக்ரிலிக் பெயிண்ட்டாக இருந்தால் நல்லது. அக்ரிலிக் பெயிண்ட் அப்ளை பண்ணிவிட்டு இந்த ரேடியம் பவுடர் இருக்குது. ரேடியம் பவுடர் வந்து ஒரு 50 கிராம் வந்து ஒரு 100 ருபீஸ் இருக்கும். அதை வந்து லைட்டாக அப்படி தூவி விட்டாலே போதும். அப்படி தூவி அப்படி கோலப்பொடி மாதிரியே இருக்கும். அந்த பெயிண்ட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு பார்ட்டாக நீங்கள் பெயிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே அந்த பவுடரை வந்து போட்டுட்டு அதை அப்படியே மறுபடியும் தட்டி எடுத்துக்கலாம். நம்ம பவுடரை ஏன் வந்து ஒவ்வொரு ட்ரிப்பும் செய்ய சொல்கிறேன்னா, அதாவது நீங்கள் பெயிண்ட் பண்ணிடுவீங்க, அதாவது ஃபெவிக்கல் அப்ளை பண்ணிவிட்டு போகிறதுக்குள்ளே அந்த ஃபெவிக்கல் ட்ரை ஆகிடும். அதுக்காக தான் நம்ம சொல்கிறோம், ஒவ்வொரு பார்ட்டாக நீங்கள் முடிச்சுட்டு அந்த பவுடரை போடுங்க அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் முடிச்சுட்டு எல்லாத்தையும் அப்ளை பண்ணிவிட்டு எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபெவிக்கால் இந்த பவுடரை ரேடியம் பவுடரை தூவலாம் அப்படின்னு நினச்சா, சில இடத்துல ஃபெவிக்கால் காஞ்சிரும், சில இடத்துல காயாமல் இருக்கும். அதை வந்து நீங்கள் ஃபினிஷிங் பண்ண ரொம்ப கஷ்டம். ஓகே, இதெல்லாம் முடிச்சிட்டிங்க. அதுக்கப்புறம் இது காயறதுக்கு எப்படி ஒரு ½ அன் ஹவர் ஆகும். ½ அன் ஹவர் கழித்து நீங்கள் இது எந்த இடத்துலலாம் அந்த பவுடர் வந்து வெளியே வந்திருக்கோ அந்த பவுடரெல்லாம் நீட்டாக துணியை வச்சு தொடச்சிட்டு ஃப்ரேம் பண்ணிடலாம். இந்த ஃப்ரேமை எப்போதும் வந்து அதாவது லைட்டுக்கு முன்னாடி இருந்தால் அது வந்து அந்த லைட்டு அப்சர்வ் பண்ணிக்கிட்டு, ரேடியம் பவுடரோட தன்மை எப்படின்னா, அதாவது லைட்டு வந்து அப்சர்வ் பண்ணிவிட்டு அது க்ளோ ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஃப்ரேமை வந்து நீங்கள் லைட்டுக்கு முன்னாடி எதா இடத்துல வச்சுக்கலாம், ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வைக்கிறனால உங்களுக்கு நைட் லேம்பே தேவைப்படாது, அந்த அளவுக்கு இருக்கும். சில நேரங்களில் திடீர்னு கரண்ட் போனாலும் லைட்டு க்ளோ ஆகி நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். தேங்க்யூ.